ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இது குவார்ட்டர்லி ரேலியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்க வேண்டிய அடுத்த ஸ்டாக் என்டிபிசி. ஏடிபிசி குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இவனுக்கு எப்படி இருக்குன்னா, நெட் ப்ராஃபிட் க்ரோத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இபிஎஸும் க்ரோத்தில் போய்கிட்டுருக்கு. நடுவில் ஒரு பார்ட் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது மாத்திரம் இறங்குது. ஏன்னா இவங்க நார்மலாக அந்த செப்டம்பர் அந்த காலகட்டங்கள்லாம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெர்மல் தானே, அதனால் தெர்மல் அந்த டயத்தில் மழை காலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த டயத்தில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நேரம் மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பித்த உடனே, மழை நின்னோடனே இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இப்போ நம்மளுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவங்க டிடிஎம் இபிஎஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இபிஎஸோட டிடிஎம் 18.8. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 ஆயிடுச்சு. 12.9 இருக்குது. இன்னும் 6.9 தான் அவங்களுக்கு தேவை. 6.9 இல்லை, 5.9 தான் அவங்களுக்கு தேவை. இந்த 5.9 இவங்க எடுத்துருவாங்களா? ஏன்னா 3 குவார்ட்டரில் 4 தானே ஆவரேஜாக இருக்குது. அப்போ 5.9 எடுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு மார்ச் மாதமும் பாருங்களேன், நமக்கு இந்த இடத்துல 2 மார்ச்சோட டேட்டா இருக்குது. 2021 மார்ச் 22 மார்ச்சில் பாருங்கள் 5.8 எடுத்துருக்குறாங்க. 23 மார்ச்சில் 5.9 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இதே மாதிரியே 5.8 9 எடுத்தாங்கன்னா இவங்க டிடிஎம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இபிஎஸ் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டர் 17% க்ரோத் இருக்குது. அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டோடது 17% க்ரோத் இருக்குது. அதனால் இவங்க இபிஎஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இபிஎஸ்க்கு உண்டான விலை ப்ரைஸ் ஏறிடுச்சான்னு பார்க்கணும். அப்படி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது கீழே கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அது திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கு அடுத்து இமீடியட்டாக இந்த மார்ச் மாதோடைய குவார்ட்டர் ரிசல்ட்டும் வருதுன்னா கண்டினியூஸாக மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பொதுவாக அந்த இது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வருங்கிறது பொது கருத்து. இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசண்ட் குவார்ட்டர் 4.7 கிடச்சிருக்கு. புக் வேல்யூ 143. அதுக்கு பார்த்தோம்னா 366 மேக்ஸிமம். எவ்வளோ அச்சீவ் ஆகிருக்கான், 364 வரைக்கும் ஏறிட்டான். 364 வரைக்கும் ஏறிட்டான். இங்கே பார்த்தாலே தெரியும், 364 வரைக்கும் ஏறிட்டு 362.7 வரைக்கும் ஏறிட்டான். அப்போ இவன் இதுக்கு உண்டான டிடிஎம்க்கு உண்டானதை அச்சீவ் பண்ணிட்டான். இனிமேல் அடுத்த டிடிஎம் நம்ம இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இபிஎஸோட டிடிஎம் வரைக்கும் தான் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவன் 362 296 போட்டிருக்கிறோம். 362 296. இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 380 வரைக்கும், அதாவது இனிமே இந்த அடுத்த மார்ச் மாதத்துக்கு உண்டான டிடிஎம் அது 5.9னே போடுவோமே. அப்படி 5.9ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 367க்கு மேலே போடணும். இப்போவே அந்த ரேஞ்சில் தான் அவன் இருக்கிறான். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டான். அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம், திருப்பி கரெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். இதை தாண்டி இது மேலே போச்சுன்னா இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிடிஎம் அச்சீவ் பண்ணினான்னா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 380 ஒரு பாயிண்ட் இருக்குது, 541 ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்புறம் 600 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கான பாயிண்ட்டு. இப்போ இது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல ஃபிபினாசி போடுவோம். ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 393 ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ அந்த 393 பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அது நமக்கு இங்கே 380ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. 380ன்னு ஒரு இது காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 411, அப்போ 411 தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ 411க்கு ஒரு நம்ம இது போட்டு வைக்கிறோம். அப்புறம் 564, அது நமக்கு இங்கே 540ன்னு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ஒரு கால்குலேஷன், அது வேறு கால்குலேஷன், ரெண்டு வேறு கால்குலேஷன். நம்ம மோர் ஆர்லெஸ் ட்ரெண்டை பார்த்துக்கலாம், அப்புறம் எங்கே திரும்புதோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ
இப்போ வந்து இந்த ஹைட் பிரகாரம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 392. ஸோ, அப்ப அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஏபிஎஸ்ஸ பேஸ் பண்ணி நமக்கு போட வேண்டிய அந்த கோடையும் போட்டுக்கிட்டோம். எங்க ஏறிட்டு டவுன் ட்ரெண்ட் திரும்புச்சுன்னா மாத்திரம் நம்ம குடுத்தா இது எக்ஸிட் ஆனா போதும். டவுன் ட்ரெண்ட் திரும்பாம சைட்வேஸ்லலாம் போகுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி மேல இழுத்து கொண்டு போகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். மேல ஏறுதுனாக்க, அ ஆனுவல் ரிசல்ட்ட ஒட்டி எவ்வளவு இபிஎஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாரி புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ். ஆனுவல் ரிசல்ட்ல பார்க்கும்போது புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இபிஎஸ் மாத்திரம் பார்த்தா போதும். ஸோ, அப்ப அதுக்கு ஏத்த மாரி எவ்வளோ தூரம் ஏறுதுங்கிறத நம்ம பார்ப்போம். கீழ இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க என்ன இதுக்கு கீழன்னா நமக்கு வந்து இங்க தான் கேப் இருக்கு. இந்த கேப் 279 வரைக்கும் இறங்குதான்னு பார்ப்போம். அந்த கேப் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, இந்த கேப்போட 327ஓட ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். எங்க இறக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறது மாத்திரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா நமக்கு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.